எல்லோருக்கும் வணக்கம். நான் ஜானகி. இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னு சொன்னாக்கா கேன்வா டிசைன் டூல் பற்றி தான் பார்க்க போகிறோம். கேன்வா அப்படிங்கிறது ஒரு டிசைனிங் டூல். கிராஃபிக் டிசைன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிரியேட்டிவிட்டி மைண்ட் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாம் சோஷியல் மீடியாவில் போடுற இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ஸோ இதுக்கான போஸ்ட்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரீ வெர்ஷன் இருக்குது, ப்ரோ வெர்ஷனும் இருக்குது. நிறைய ஃபீச்சர்ஸ் நம்ம ஃப்ரீ வெர்ஷன்லேயே நல்லா அழகாக யூஸ் பண்ண முடியும். நம்ம ஒரு லோகோ கிரியேட் பண்ணுறதுக்கோ, இல்லை ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போடுறதுக்கோ, ஒரு ரீல் கிரியேட் பண்ணி போடுறதுக்கோ, ஸோ அதை எப்படியெல்லாம் நம்ம எடிட்டர் டூலாக இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இதில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரௌசர் போயிட்டு canva.com லாகின் கொடுத்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுடைய ஜிமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் ஃப்ரீயாக சைன்அப் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அதனுடைய ஹோம் ஸ்க்ரீன் இப்படி ஓப்பன் ஆகும். ஸோ ஹோம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். இங்கே செட்டிங்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் அக்கௌண்ட் செட்டிங்ஸ் பண்ணிக்கலாம். இதில் போயிட்டு உங்கள் நேமு, ஜிமெயில் ஐடி, ஸோ நீங்கள் என்ன ப்ரொஃபஷன் பண்ணுறீங்க, என்ன லாங்குவேஜ் வேணும், ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸ், உங்களுடைய சோஷியல் மீடியா கனெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் இதில் கொடுத்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த ஹோம் ஸ்க்ரீன் வந்தீங்கன்னு சொன்னாக்கா என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ மேலே இருக்க டாபிக்ஸ் பாருங்கள். டிசைன் ஸ்பாட்லைட். டிசைன் ஸ்பாட்லைட் அப்படின்னு போனீங்கன்னு சொன்னாக்கா என்னென்னலாம் நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். லோகோவாக இருக்கட்டும், ஃப்ளையராக இருக்கட்டும், பேனர், போஸ்டர், ரெஸ்யூம், இன்விடேஷன், ஸோ பிஸ்னஸ் கார்டு, ஸோ வீடியோ இன்ட்ரோ மேக்கர், ஈவன் வீடியோ எல்லாமே நம்ம இதில் கிரியேட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பிஸ்னஸ் ஓரியன்டான டாபிக்ஸ், ஸோ கண்டென்ட் ஃபாஸ்ட்டாக கிரியேட் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி ஆடியன்ஸ் எப்படி என்கேஜ் பண்ணுறது, ஸோ என்னென்ன வேணுமோ அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்கள் இதில் நிறையவே இருக்குது. என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கலாம். அடுத்து எஜுகேஷன் ஓரியன்டாக பார்த்தோம்னு சொன்னாக்கா டீச்சர்ஸ்க்கு, ஸ்கூல்ஸ்க்கு ப்ரொவிஷனே நம்ம ஃப்ரீயாக இதில் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸு டிசைன் பண்ணுறதுக்கும் அவங்களோட டாக்குமெண்ட் ப்ரெசன்டேஷனுக்கும் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி டீச்சர்ஸ் ரிசோர்ஸஸ் நிறையவே இருக்குது இதில். டியூட்டோரியல்ஸ் எடுக்கிறதுக்கு, ஷேர் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கான விஷயங்கள் மாதிரி ஒரு விஷயமும் நம்ம இதில் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பிளான்ஸ் அண்ட் ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஃப்ரீ வெர்ஷன் இருக்குது, ப்ரோ வெர்ஷன் இருக்குது. இது கொஞ்சம் டிஃபர் ஆகும். இன்னும் கொஞ்சம் ஹையாக பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னு சொன்னாக்கா அதுக்கு நம்ம ப்ரோ வெர்ஷன் தேவைப்படும். அதே மாதிரி டீம்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு 6 பேர் சேர்ந்து டீமாக நம்ம ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் முடியும். அந்த மாதிரி ஒரு விஷயமும் இதில் நம்ம போய் பார்த்துக்க முடியும். ஸோ நான் எஜுகேஷன் பர்பஸ்க்காகவும் இது ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நாட் ஃபார் ப்ராஃபிட், தட் இஸ் என்ஜிஓ மாதிரி ப்ராஃபிட் இல்லாத ஆர்கனைசேஷன்ஸ் இதை ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இங்கேயே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா என்னென்னலாம் இதில் டிசைன் பண்ண முடியும் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ டாக்குமெண்ட்ஸ், ஒயிட் போர்டு அனிமேஷன்ஸ், அதே மாதிரி ப்ரெசன்டேஷன்ஸ், சோஷியல் மீடியா போஸ்ட்டு, வீடியோஸ், ஸோ அவர் ஒன்று ஒன்றா இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா டாக்குமெண்ட்ஸ், நம்மளுடைய வேர்ட் டாக்குமெண்ட் மாதிரி நம்மளுடைய ப்ரெசன்டேஷன் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கறது. அதே மாதிரி இங்கே விஷுவலைஸாக கொடுக்க முடியும். நிறைய பிக்சர்ஸ், வீடியோஸ், அந்த மாதிரி நம்மளுடைய ப்ரெசன்டேஷன் இதில் சேர்த்து நம்ம டாக்குமெண்ட்டில் ப்ரெசென்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ஒயிட் போர்டு அனிமேஷன், ஸோ ப்ரெசன்டேஷன், டாக்கிங் ப்ரெசன்டேஷன், ஈவன் ஸ்லைட்ஸ் நம்ம பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி ப்ரெசன்டேஷனும் இதில் பண்ண முடியும். ஃபேஸ்புக் போஸ்ட்டு, வீடியோ, இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி, இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டு, ஸோ என்ன டாபிக்ஸ் வேணுமோ சோஷியல் மீடியா ரிலேட்டடான அத்தனை விஷயமும் இதில் நமக்கு இருக்குது. இதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஹோம் பேஜ் இருக்குது. ஹோம் பேஜில் டெம்ப்ளேட்ஸ், ஸோ எந்த ஒரு இது செலக்ட் பண்ணிங்கன்னு சொன்னாக்கா அதுக்கு தேவையான ரிலேட்டடான டெம்ப்ளேட்ஸ் நிறைய அவைலபிலிட்டி இங்கே இருக்குது. அதுக்கு சப் டாபிக்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் போயிட்டு நமக்கு தேவையான விஷயங்கள் நம்ம எடுத்து அதுலேருந்து நம்ம டிசைன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இப்போ சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லி போனீங்கன்னு சொன்னாக்கா சோஷியல் மீடியாவுக்கு என்னென்ன வேணுமோ அதுக்கான டிசைன்ஸ் பாருங்கள். இங்கே நிறைய ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது. இதுலேருந்து நீங்கள் அப்படியே எடுத்து மாடிஃபை பண்ணி போடலாம். இல்லை அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் ஓனாக ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்கள் டிசைன் பண்ணவும் இதில் முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நம்மளுடைய எல்லாவது இங்கே நம்ம ப்ராஜெக்ட்ஸாக இங்கே செட் ஆகும். ஸோ இங்கே ப்ராஜெக்ட்ஸாக இங்கே எல்லாமே சேவ் ஆகிடும். அதே மாதிரி பிராண்ட் இதெல்லாம் ப்ரோவேஷன், இதில் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம பணம் கொடுத்து ஆக்சஸ் பண்ணிக்கிறது. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் நிறைய இருக்குது. என்னென்ன ஆப்ஸ் உங்களுக்கு வேணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது. டெக்ஸ்ட் டு இமேஜ்,
ஸோ நம்ம டெக்ஸ்ட் கொடுத்து இமேஜ் டைப் பண்ணிக்கிறது, ஒரு அது மாதிரி ஷேடோ கிரியேட் பண்ணுறது நம்மளுடைய இமேஜஸ்க்கு. ஸோ மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. இது ஒன்று ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய டிசைன் ஒர்க்கை நம்ம மோக்கப்ஸ் பண்ணுறது, ஒரு மொபைல் ஃபோனில், ஒரு நோட் புக்கில், ஒரு ட்ரெஸ்ஸில் நம்மளோட டிசைனை நம்ம இங்கே கொண்டு வர முடியும். ஃப்ரேம் செட் பண்ணுறது, அது மாதிரி நிறைய ஆப்ஸ் இதில் நம்மள இங்கேருந்தே நம்மளால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் மோக்கப்ஸ், தீம்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ட்ராஷ், நமக்கு வேணாம் அப்படின்னு நம்ம போட்டதெல்லாம் இங்கே இருக்கும். அது வேணும்னா அடுத்து மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னு சொன்னாக்கா நம்ம பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா டெலீட் பர்மனெண்ட்லி. ஸோ டெலீட் கொடுத்தா அது போயிடும். இப்போ நம்ம ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் சிம்பிளாக எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே கிரியேட்டிவ் டிசைன் எங்கே வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். கிரியேட்டிவ் டிசைனில் ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ஆல்ரெடி சைஸ் அவங்களே வச்சுருப்பாங்க. இல்லை நீங்கள் கஸ்டம் சைஸ் வேணாலும் அதில் போயிட்டு நீங்கள் மாற்றிக்க முடியும். இப்போ சிம்பிளாக இங்கேருந்து டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. டிசைன் டெம்ப்ளேட்ஸ் அவங்களே கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை டாபிக்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரியான டெம்ப்ளேட்ஸ் வரும். இப்போ இங்கே சிம்பிளாக ஒரு கோட் இருக்குது, இதை எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு எப்படி நம்ம வேறு டிசைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாக்கா ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று கொடுக்கலாம். பேக்ரவுண்டை நீங்கள் கலர்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபோட்டோஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரிமூவ் வாட்டர் மார்க்ன்றது ப்ரோ வெர்ஷனில் இருக்குது. எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொன்னாக்கா நான் வேற மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ இது டெக்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் வேர்டு யூஸ் பண்ணவங்களுக்கும் இந்த டெக்ஸ்ட் பற்றி தெரிஞ்சிருக்கும். நிறைய டெக்ஸ்ட் நம்ம எப்படி டிசைன் பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். எனக்கு ஃபாண்ட் வேணும் அப்படின்னு சொன்னாக்கா இங்கே பாருங்க, உங்களோட டிசைன் ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி நீங்க அந்த ஃபாண்ட் அங்கே மாற்றலாம். இதோடைய உங்களுக்கு அலைன்மெண்ட்ஸ் இங்கே மாற்றிக்கலாம். இது எல்லாமே இங்கே மேலே இருக்குது. எஃபெக்ட்ஸ், என்னோட டெக்ஸ்ட் எப்படி அப்பியர் ஆகணும், இது நீங்கள் பண்ணிக்கலாம். இதே எனக்கு பேக்ரவுண்டில் எனக்கு ஃபோட்டோஸ் வேணும், என்ன மாதிரி ஃபோட்டோஸ் வேணும், உங்களுக்கு தேவையான மாதிரியான ஃபோட்டோஸ் எங்கெங்கே இருக்குது நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ஃபோட்டோஸ் வச்சுருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். எலமெண்ட்ஸ், இந்த எலமெண்ட்ஸில் பார்த்தா உங்களுக்கு நிறைய விஷயம் இருக்குது. ஸோ ஷேப்ஸ் இருக்குது, கிராஃபிக்ஸ் இருக்குது, ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. ஸோ எதெல்லாம் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் சும்மா அப்படி கிளிக் பண்ணாலே இங்கே வந்துடும். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். சைஸ் நீங்கள் சின்னதாக ஆக்கிக்கலாம், பெருசாக ஆக்கிக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் கிராஃபிக்ஸாக வேணும் அப்படின்னு சொன்னாக்கா கிராஃபிக்ஸ் கூட நீங்கள் என்ன மாதிரி கிராஃபிக்ஸ் வேணுன்றதை இங்கே கொடுக்க முடியும். எனக்கு காட்டன் பர்சன்ஸ் வேணும், இதே நம்ம கிரேடியன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன மாதிரி வேணுமோ அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுக்கலாம்.
கலர்ஸ் எந்த ஆப்ஜெக்ட் வேணாலும் நீங்கள் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், க்ராப் பண்ணிக்கலாம். ஸோ இது முடிச்சுட்டு நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா இங்கே ஷேர், டவுன்லோட். ஆல்ரெடி அதுவே சஜஷன்ஸ் நமக்கு காட்டும். நெக்ஸ்ட் டவுன்லோட். ஸோ டவுன்லோட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம ஷேர் பண்ணும்போது இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போயிட்டு நம்ம அதில் அப்லோட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட கிரியேட்டிவிட்டி பொறுத்து தான் நம்ம இதை யூஸ் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் நல்லா கிரியேட்டிவிட்டி மைண்டோட இருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்கா இன்னும் உங்களுக்கு தேவையான விஷயங்களை இதில் உங்களால் கொடுக்க முடியும். இன்னும் அட்ராக்டிவாக, இன்னும் எஃபெக்டிவாக கொடுக்க முடியும். இந்த கலர் இன்னும் கொஞ்சம் எனக்கு லைட்டாக இருக்கட்டும். கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் இதில் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.